Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 5 ட்ரையல் பேலன்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். So this is the problem given in your textbook page number 97. Prepare the trial balance from the following balances of Rajesh as on 31st March 2017. So Rajesh என்றவரோட அக்கௌண்ட்ஸ் புக்கில் நம்ம 31st March 2017 அன்னைக்கு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டும் அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு பார்க்கலாம். ஸோ சி இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா அது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அதாவது பிஸ்னஸ் வந்து கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனுடைய பில் அமௌண்ட்டை ஃப்யூச்சரில் ரிசீவ் பண்ண போகிறாங்க. அதனால தான் ரிசீவபிள் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அசட்ஸ் டு த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இது வந்து அசட்டு, அதனால் இந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். பேங்க் சார்ஜஸ் அப்படின்னா பேங்க் வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் சார்ஜ் பிஸ்னஸ்க்கு வந்து பேங்க் சார்ஜஸ் லெவீடு அப்படின்றது. ஸோ அவங்க வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நாமினல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் டு த பிஸ்னஸ். ஸோ டெபிட் பண்ணுறோம். தென் கன்வேயன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். ஒன்று அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க யாராவது ட்ராவல் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்கலாம், இல்லை குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ கன்வேயன்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டுன்ற வேர்டே வந்துருச்சு. ஸோ இட் இஸ் இன்கம் டு த பிஸ்னஸ். அப்போ நாமினல் அக்கௌண்ட்டு க்ரெடிட் பண்ண போகிறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது அசட்ஸு, அதனால் டெபிட் பண்ணுறோம். ட்ராயிங்ஸ் 7,000 கொடுத்துருக்குறாங்க. ட்ராயிங்ஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் த ப்ரொப்ரைட்டரோட பர்சனல் அக்கௌண்ட். அப்போ இது ப்ரொப்ரைட்டர் வந்து பிஸ்னஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணுறோம். தென் சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்றவர் யார்? பிஸ்னஸ்லேருந்து கடன் வாங்கினவங்க. ஸோ இது பிஸ்னஸ்க்கு அசட்ஸு, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர். அந்த அக்கௌண்ட்டோட ரூலையும் நம்ம அப்ளை பண்ணி டெபிட் பண்ணுறோம். பில்ஸ் பேயபிள் அப்படின்னா என்னது? பிஸ்னஸ் வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃப்யூச்சரில் பே பண்ண போகிறாங்க. த பிஸ்னஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பே த மணி. அந்த பில் மணியை பிஸ்னஸ் வந்து திருப்பி கொடுக்கணும், ஃப்யூச்சரில் திருப்பி கொடுக்க போகிறாங்க. அப்போ இது வந்து என்னது? லயபிலிட்டி. ஓகே, ஸோ கிரெடிட் பண்ண போகிறோம். கேபிட்டல் அப்படிங்கிறது ப்ரொப்ரைட்டரோட பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ ஹீ இஸ் த கிவர், அதனால் கிரெடிட் பண்ணுறோம். So this is the solution for this problem. So first நம்ம என்ன பண்ண போகிறோம்? in the books of Rajesh, trial balance as on 31/3/2017. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் மூணு அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, பில்ஸ் பேயபிள், கேபிட்டல், இது மூணும் தான் வந்து கிரெடிட் பேலன்ஸ். மற்ற எல்லாமே டெபிட் பேலன்ஸ். ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங், பில்ஸ் ரிசீவபிள் அசட்ஸு டெபிட் பண்ணுறோம், பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணுறோம், கன்வேயன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், ஓகேவா, 350 rupees, அதையும் டெபிட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நாமினல் அக்கௌண்ட், இன்கம் டு த பிஸ்னஸ், அதனால் கிரெடிட் பண்ணுறோம். கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது அசட்ஸு, அதனால் டெபிட் பண்ணுறோம். ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர், அவர் வந்து ரிசீவர், அதனால் டெபிட் பண்ணுறோம். சன்ட்ரி டெப்டாஸ் அப்படிங்கிறவங்க பிஸ்னஸ்லேருந்து கடன் வாங்கினவங்க, ஸோ டெபிட் பண்ணுறோம். இது வந்து பிஸ்னஸ்க்கு அசட்ஸு. பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் நம்ம பே பண்ண போகிறோம் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக. கேபிட்டல் பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர், ஹீ இஸ் த கிவர், ஸோ கிரெடிட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ டோட்டல் 39,200 இன் டெபிட் காலம், 39,200 இன் கிரெடிட் காலம். ரெண்டு சைடு டோட்டலும் டேலி ஆயிருச்சு. ஸோ ப்ராப்ளம் ஓவர். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அந்த ட்ரையல் பேலன்ஸோட 4 ப்ராப்ளம்ஸோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் see in the link. Thank you.